நானே பாவத்தை பண்ணி தொலைச்சிட்டேன். இன்னையோட உன்னை அறுத்து விடுறதுக்கு நானே முடிவு கட்டுறேன். நீ ஊர்ல எவ்வளவு திருட்டு வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? டா அவன் சார்ஜர் அடி திருடி வச்சிருக்க. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் மனோஜ் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இஷ்டம்னா பாப்பா, அப்புறம் என்ன படம் தூங்குவேன் நான். இப்பதான் ட்ரெண்ட். ஆமா, தெரியாது அவனுக்கு. நான் அவர் கூட தான் வாழ்வேன். அத கோர்ட் இல்ல கடவுளே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சார், என்ன அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நீங்க இப்படி பேசிக்கிறீங்க. சார் யாரு? அவரே சொல்லுவார். என்னது இது? ரோஹிணி சபதமா இல்ல கல்யாணி சபதமா? வெறும் வெத்து சபதங்க. ஏன்னா அழுகுற? ஏய் சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ? இது பார்லர்மா அம்மா கோவத்துல புசிட போறாங்க. சவால்லாம் அப்புறம் விட்டுக்கலாம். கிளம்பு கிளம்பு. கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியதானே. கிளம்புறத விட்டுவிட்டு கிளம்புறேன். உங்க லாயர் எங்கம்மா? லாயர் வச்சு கேஸ் நடத்துற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்கய்யா. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. பொய் சொல்றவங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும். உண்மையை சொல்ற எனக்கு மனசாட்சி போதுங்கய்யா. நான் சொல்றேன், இப்ப இது இருக்கட்டும். தேவலாம் பேசிட்டு அதாவது எதுக்கு தேவலாம் முழு மாதிரி பேசிக்கிருக்கான். இந்த ரோஹிணிக்கு மனோஜ மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே 19 வயசுலயே கல்யாணம் ஆகிருக்கு. டேய் இங்க பாரு, உனக்கு எனக்கு ஆகல. அவன் பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிருச்சு. நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. யுவர் ஆனர், கிறிஸ்டின்னு ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனோட பர்த் சர்டிபிகேட்டையும் சப்மிட் பண்ணிருக்கேன். சண்டாளா நினைச்ச மாதிரியே ஸ்டேரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறது. ஆனதையும் குழந்தை இருக்கிறதையும் மறைச்சு என் கிளையண்ட் மனோஜ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க. இல்ல கோபி, என்ன ஏமாத்திட்ட. தன்னை ஏமாத்தின பொண்ணு கூட வாழ விருப்பம் இல்லைன்னு மனோஜ் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரு. புளைச்சலாயிருக்கு. திரும்ப இந்த ரோஹிணி கூட வாழ முடியாதுன்னு என் கிளையண்ட் முடிவெடுத்திருக்காரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.